இன்னைக்கு எனக்கு வந்து இந்த முன்னிலை பொறுப்பை ஐயா பாமணி அவர்கள் வழங்கி இருக்கிறாருன்னா அந்த 50ஐ தொட்டது கூட ஒருவேளை காரணமாக இருக்குமோ என்று எண்ணுகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ஐயா எல்லாத்தையும் குருவாக்கிட்டாங்க. அதாவது குரு 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 குருன்னு சொன்னோன்னு ஒரு 4-5 பேர் நம்மளை சொல்லுவாரோ மாட்டாரோன்னு குருன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் குரு தான். அந்தந்த நிலைக்கு ஏற்ற குருக்களாக இருக்கிறார்கள். மகத்தான என் ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு தலைப்பு முன்னிலையோடு உரையோடு சேர்த்து அதையும் சொல்லி முடிப்பது சால சிறந்தது என்று நான் கருதுகிறேன். என்னுடைய மகத்தான ஆசிரியர் அப்படின்னு என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன், என் வகுப்பறையில் பின்னர் சொல்கிறேன். என் பார்வையில் மகத்தான ஆசிரியர்னா இங்கே அமர்ந்திருக்கிறாரே தமிழ்வேல் கலை பதிப்பகத்தின் பதிப்பாசிரியர் பாப்பாக்குடியார் அவர்கள் தான். இதை நான் வந்து ஒரு முகஸ்துதிக்காகவோ அவரை சொன்னா அடுத்த கவியரங்கத்துக்கு எனக்கு வாய்ப்பு தருவார்னோ அப்படின்னு சொல்லலை. அது உங்களுக்கும் புரியும், அவருக்கும் புரியும். ஏன்னா நான் பல கூட்டங்களில் இலக்கிய அமைப்பின் கூட்டங்களில் பார்த்திருக்கிறேன். அவரையும் அவரின் மாணவர்களுக்கு இடையிலான உறவையும் பற்றி சொல்லும் போது ஒரு விஷயத்தை எல்லோரும் குறிப்பிட்டு சொல்றாங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. என்னன்னா 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவர் பிரியாணி போட்டாரு மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்றது இருக்கு பார்த்தீங்களா, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னும் அவர் இளைய மகன் திருமணத்திற்கு 2-3 நாட்கள் கழித்து வர இயலாத சூழ்நிலையிலும் ஒரு மாணவி தன் கணவனை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு வருகிறார் என்றால் பிரியாணி அந்த நிலைக்கு காரணம் இல்ல, இந்த ஆசிரியரை பிரியாணி நிலை வேண்டும் என்பதுதான் காரணமாங்க. பிரியாணி வேண்டுகிறது காரணம் இல்லை. ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவருக்குமான தொடர்பு என்பதை 14 ஆண்டுகள் நான் வந்து பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவன் என்கின்ற முறையில் நன்கு அறிவேன். இப்போ மகத்தான இன்றைய என் ஆசிரியரை சொல்லிட்டேன், அன்றைய ஆசிரியரை சொல்லாம விட்டா ஐயா பாமணியார் என்ன விடமாட்டாருங்க, என்னால அதையும் சொல்லிடுறேன். இன்னைக்கு கவிதைகள் எழுதுறேன், ஏதோ எழுதுறேன், இந்த உங்கள் முன்னாடியெல்லாம் பேசுறேன் அப்படின்னா அதுக்கு அச்சாரமாக ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்தார். எனக்கு பெயர் கூட ஞாபகம் இல்லை. நான் மாத்தித்தா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் இந்த மேல்நிலை வகுப்பு மட்டும் பயின்றேன். அந்த 11ஆம் 12ஆம் வகுப்பு மட்டும் அங்கே நான் பயிலக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு அங்கே ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்தார். அப்போது அந்த தமிழ் தேர்வில் வந்து மொழி தேர்வில் என்ன கேட்பாங்கன்னா, ஒரு தலைப்பை கொடுத்து இதில் கவிதையோ கட்டுரையோ எழுதலாம்னு கொடுப்பாங்க, ஒரு 10 மார்க்குக்கு. அப்போ எல்லா மாணவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டுரை தான் எழுதுவாங்க. மழை அப்படின்னு ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருந்தது அந்த தேர்வில். அப்போ நான் எழுதுறேன், மழையே சென்னையில் நீ இல்லாதது குறையே. அவ்வளோதான், ரொம்ப அதிகமாலாம் இல்லை. இது இன்னும் சில வார்த்தைகள்லாம் எழுதியிருந்தேன். அந்த நேரம் சென்னையில் வந்து கடுமையான தண்ணீர் பஞ்சம் 90களின் ஆரம்பத்தில். அப்போ எழுதுன மழையே சென்னையில் நீ இல்லாதது பெரும் குறையே. இதை வகுப்பறையில் வாசித்து காட்டி அந்த தமிழாசிரியர் அன்று பாராட்டி இருக்காவிட்டால் இன்று உங்கள் முன் நான் நின்றிருப்பேனோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. இது போன்ற ஆசிரியர் பெருமக்கள் தான். அந்த கவிதை எழுதுகிற பார்த்து நீங்க முன்னாள் ஆசிரியர்னா தமிழ் ஆசிரியரான்னு கேட்பாங்க. இல்லை, நான் உயிரியல் ஆசிரியர். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், நான் என்னுடைய பள்ளி படிப்பை 10ஆம் வகுப்பு வரைக்கும் அதன் பின் கல்லூரிகளிலும் ஆங்கில வழி கல்வியில் பயின்றிருக்கிறேன். 11ஆம் 12ஆம் வகுப்பு மட்டும்தான் தமிழ் வழி கல்வி, மீது எல்லாமே நான் வந்து ஆங்கில வழி கல்வியில் பயின்றவன். இருப்பினும் அதன் பின்னர் என்னோட பணியை பாருங்க, 14 ஆண்டுகள் தமிழிலேயே உரையாடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பள்ளிகள்ல நான் வேலை பார்த்திருக்கேன். அதன் பின்னும் இந்த தமிழ் மீது எனக்கு ஆர்வம் வந்தது என்றால் எங்கெல்லாம் யாரெல்லாம் எதற்கெல்லாம் கட்டுப்படுத்தப்படுகிறார்களோ அவர்கள் ஒரு நாள் அந்த கட்டுப்பாடுகளை உடைத்து வெளிவருவார்கள். இன்று அரசு பணியில் இருக்கிறேன், நான் தமிழை என் மணக்க பேசுகிறேன். அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா சிவசெல்வ மாரிமுத்து அவர்கள் மழலை செல்வங்களுக்கு மனதிற்கு மிகவும் உகந்தவர். ஆசிரியர் தினத்தில் அவருக்கு வாழ்த்து சொல்ல நான் தவறிவிட்டேன், நேரில் பார்த்து அதை சொல்லிவிட்டேன். இன்றும் சொல்கிறேன், ஒரு நல்ல ஆசிரியர் மழலைகளுக்கு கிடைத்திருக்கிறார். அவர்களின் எதிர்காலம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். இங்கே ஆசிரியர் பெருமக்கள் யாரேனும் இருந்து அவர்களை நான் வாழ்த்தாமல் விடுபட்டு இருந்தால் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும் என்று சொல்லி மீண்டும் ஐயா பாமணியார் அவர்களுக்கு அவரின் பிள்ளையாக நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.